ஹாய், நான் ராஜேஷ். இது ரத்னா மொபைல்ஸ் ட்ரைனிங் சென்டர் கோயம்புத்தூர். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ எதுக்காகனா, இந்த F64 பாக்ஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அல்லது வந்து பாக்ஸோட ஃபர்ம் வேறு அப்டேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஒரு சிம்பிள் வீடியோ ஒன்று நான் பண்ணி தரேன். அது ஆல்ரெடி வீடியோ இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு சிலருக்கு புரியுறதில்ல கேட்குறாங்க. சரி, முதல்ல இந்த பாக்ஸ் வந்து ஏன் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஐஎஸ்பி ஜம்பர் அடிப்பீங்க இல்லையா, அந்த ஐஎஸ்பி ஜம்பர் வந்து அடாப்டர் வச்சு நிறைய பேர் வந்து அன்லாக் பண்ணுறதுக்காக ஃப்ளாஷ் பண்ணுறதுக்காக ஐஎஸ்பி ஒயர் அடிப்பீங்க. அந்த ஐஎஸ்பி ஜம்பர் அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சால்ட்ரிங் ஐரனை வந்து நீங்கள் இந்த அடாப்டர் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு பாக்ஸில் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு பவரில் ஆனில் இருக்கிற போதே நீங்கள் ஐஎஸ்பி ஜம்பர் அடிக்கிறது அல்லது அந்த ஐஎஸ்பி ஒயர்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஷார்ட் ஆகிக்கிறது, இந்த மாதிரி ஸ்டேஜில் சில பாக்ஸ் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும். சில F64 பாக்ஸ் மட்டும் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், ஆனால் ஆஃப் ஆகும். F64 மட்டும் ஸ்க்ரீனில் வந்து போகும் ஒன்று. இந்த காரணத்துக்காக நீங்கள் வந்து உங்களுடைய பாக்ஸோட ஃபர்ம்வேரை திரும்ப ரீரைட் பண்ணணும். எப்படி ஒரு மொபைலை ஃப்ளாஷ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இதோட ஃபர்ம்வேரை டவுன்லோட் பண்ணி ரைட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ரெண்டாவது விஷயம், நீங்கள் எதுக்காக ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னா, சிலர் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய பிக்சரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது என்னன்னாக்கா, ஏதோ ஒரு பிக்சலை போட்டு ரைட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி அவன் இமேஜ் அப்டேட் பண்ணி அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ஃப்ளோ ஒரு மாதிரி ஆகிடும், பிக்சர் கிளியர் இல்லாமல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெண்டுக்குமே நீங்கள் வந்து இதோட ஃபர்ம்வேரை திரும்ப ரீரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அப்படி நீங்கள் ரீரைட் பண்ணுறத மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பாக்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். இது வந்து பாக்ஸ். இது இப்போ இந்த பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முதல்ல வந்து இந்த பாக்ஸோட ஃபர்ம்வேரை டவுன்லோட் பண்ணுவோம். அதாவது பாக்ஸ் ரீஸ்டார்ட் கண்டிஷனில் இருக்கிற போதோ அல்லது வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு மாதிரி பிளர் ஆனதுக்கப்புறமாவோ நம்ம வந்து இதை அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு வந்து டிவைஸ் ஆனில் இருக்குது, ஸ்க்ரீனுக்காக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த QRS ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த QRS ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா இந்த QRல வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு லிங்க்குக்கு போகும். அந்த லிங்க்லேருந்து இதோட ஃபர்ம்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ வேணால் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கூட டவுன்லோட் பண்ணி அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது ஒரு ஐஃபோன் இருக்குது அப்படின்னா, அந்த ஐஃபோனை நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த பாக்ஸோட பின்னாடி பக்கம் நீங்கள் இந்த QR இருக்கு இல்லைங்களா, இந்த QRை நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா, நான் என்ன செய்கிறேன், இப்போ இந்த QRை ஸ்கேன் பண்ணுறேன். நான் இந்த QRை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் கீழே ஜென்ரேட் ஆகுதுங்களா, அந்த லிங்க்கை நான் டச் பண்ணுறது மூலமாக இது டைரெக்டாக என்னுடைய இந்த பாக்ஸோட ஃபர்ம்வேரை நான் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல சரியா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் பாக்ஸ் ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பாக்ஸுக்கு பின்னாடி நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா இடத்துல இந்த காஷன்னு போட்டிருக்காங்க பாருங்கள், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து NFC-யோட சிப்பு இருக்குது. நான் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து டேப் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஐஃபோனாக இருந்தால் உங்களுக்கு ஈஸி, ஆண்ட்ராய்டாக இருந்ததுன்னா ஸ்கேன் மட்டும் தான் பண்ண முடியுது. இந்த மாதிரி இந்த இப்போ நான் டச் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல வெப்சைட் NFC டேக்னு வந்துருக்கு பார்த்தீங்களா, இதை நான் தொட்டேன் அப்படின்னாலும் டேரெக்டாக அந்த லிங்க்குக்கு அது போயிடும். அந்த F64 பாக்ஸோட ஃபர்ம்வேர் லிங்க்குக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து இதோட வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட மொபைல் பாக்ஸ் வந்து ஆனில் இருக்கிற போதே அந்த QRை ஸ்கேன் பண்ணி இந்த ஃபர்ம்வேரை டவுன்லோட் பண்ணி எங்கேயாவது வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு வேளை ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி டேப் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஐஃபோனாக இருந்தால் ஈஸியாக நம்ம வந்து அந்த டேப் பண்ணி அதை எடுத்துக்க முடியும். ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணுறேன், நான் வந்து இந்த மாதிரி நம்ம டச் பண்ணும்போது இந்த பாக்ஸோட ஃபர்ம்வேரை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்க முடியும். இந்த மாதிரி டவுன்லோடுக்கு ஆப்ஷன் வரும், நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இது எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோடிங் ஆயிடுச்சு, ஆன மாதிரி தான் காட்டுது. ஸோ நான் இந்த இடத்துல டவுன்லோட்ஸ்லேருந்து இதை நான் ஃபைலில் எடுத்துக்கிறேன். நான் இதோ என்னோட ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. பாக்ஸோட சீரியல் நம்பருக்கான ஃபைல் 3.2 MB ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபைலை வந்து எப்படி பாக்ஸில் ரைட் பண்ணுறது, மேபி என்னோட வந்து ரீஸ்டார்ட் ஆகல இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அப்படி ரீஸ்டார்ட் ஆகுதுன்னாக்கா நான் எப்படி அதை வந்து இப்போ ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த ஃபைலை வந்து நான் என்னோட சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் ஸ்க்ரீனில் பாருங்கள், அப்படியே உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். நம்ம இப்போ வந்து பாக்ஸை நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபர்ம்வேர் நான் ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ண இல்லையா, அந்த ஃபைலை நான் டெஸ்க்டாப்பில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த பாக்ஸை நான் வந்துட்டு கனெக்ட் கொடுக்குறேன், கனெக்ட் ஆகும். சப்போஸ் கனெக்டே ஆகலைனா கூட நம்ம வந்து இந்த செட்டிங்ஸ் பேஜுக்கு நீங்கள் மூவ் ஆகிக்கோங்க. செட்டிங்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹார்ட்வேர் ரெண்டு இருக்கு இல்லையா, ஹார்ட்வேரில் வந்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட்வேர் பேஜில் இந்த இடத்துல ரைட் பாக்ஸ் ஃபர்ம்வேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரைட் பாக்ஸ் ஃபர்ம்வேரை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ரைட் பாக்ஸ் ஃபர்ம்வேரை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே ஒரு இமேஜ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கேபிளை கனெக்ட் பண்ண சொல்லி, அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு டிவைஸ் மேனேஜரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் இப்போ நான் இந்த பாக்ஸில்
ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் ரீகனெக்ட் பண்ணுறேன். இந்த சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு ரீஸ்டார்ட் பாக்ஸில் இருந்தாலும் சரி. இப்போ இதை கனெக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்துட்டு இங்கே ஆண்ட்ராய்டு ஃபோனுன்னு ஆயிருக்கு பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டு ஃபோன்னு. இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆண்ட்ராய்டு ஏடிபி டிவைஸ் இருக்குல்ல, ஏடிபி, இதை ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் டிவைஸ் கொடுத்துருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க. எகெயின் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு திரும்பியும் கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இதை நீங்கள் ரீகனெக்ட் பண்ணுங்கள். அகெயின் ப்ரெஸ் தென் ரீகனெக்ட். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுதுங்களா. இப்போ நான் என்ன செய்கிறேன், டெஸ்க்டாப்பில் தான் நான் அந்த ஃபர்ம்வேர் வச்சிருக்கிறேன். டெஸ்க்டாப்பில் போயிட்டு நான் டவுன்லோட் பண்ணேன் இல்லையா இப்போ அந்த வெப்சைட்லேருந்து அந்த ஃபர்ம்வேர் நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தீங்கனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஃபைலை நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபேக்ட்ரி ஃபார்மட் டிவைஸ், எஸ். என்ன ஆகுதுன்னா பாக்ஸோட ஃபர்ம்வேர் வந்து எரேஸ் பண்ணிட்டு திரும்ப ரைட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு F64 பாக்ஸுக்குன்ட்டு ஒரு 3 days கிளாஸ், ஆக்சுவலாக வந்து 3 நாள் தான், ஒரு 3 days கிளாஸ் மட்டும் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். யாருக்காவது ஜாயின் பண்ணணும், F64 பாக்ஸை பற்றி ஓரளவுக்கு பேசிக்காக என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பாக்ஸுங்கிறத விட இது வந்து EMMC ரிலேட்டடான கோர்ஸு. ஒரு EMMC UFS வந்து எப்படி அன்லாக்குங்க, ஃப்ளாஷிங்கு எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், ஒரு EMMC UFSனா என்ன, இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயங்கள் வித் F64 வச்சு நம்ம அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அந்த ஒரு 3 நாள் ட்ரைனிங் மாதிரி பார்க்கலாம். இதில் வந்து எப்படி ட்ரில் பண்ணுறது, CPU எப்படி ட்ரில் பண்ணணும், சிப்பை எப்படி ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணணும், சிப் ஆஃப் மெத்தட் நிறைய பேருக்கு தெரியறதில்ல, எப்படி சிப் ஆஃப் பண்ணுறது, சேஃபாக எப்படி பண்ணணும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, கார்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், செக்யூரிட்டி இருந்தால் என்ன பண்ணலாம், செக்யூரிட்டி இல்லைனா என்ன பண்ணுறது, ஸோ இந்த CPU மாற்றணும்னா அதுக்குள்ள என்ன பண்ணணும். ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து அதில் வந்து ஒரு 3 days நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த கோர்ஸை பற்றி என்கொயரி வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஓகே, அடுத்தது இப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃபர்ம்வேர் வந்து ரன் ஆயிடுச்சு. ஃபர்ம்வேர் வந்து நமக்கு வந்து 2 minutes டைம் எடுத்திருக்கு. ஃபர்ம்வேர் ரைட் ஆயிருக்கு. இப்போ திரும்ப அந்த கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் போட சொல்கிறாங்க. இப்போ நான் கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு பாக்ஸ் வந்து நார்மலாக ஆன் ஆயிடுச்சு, சரிதானே. இப்போ இந்த இடத்துல சீரியல் நம்பர் வந்து காமிக்காமல் இருந்தது, இப்போ சீரியல் நம்பர் காமிக்குது. நம்ம பாக்ஸை வந்து நார்மலாக இப்போ யூஸ் பண்ணிக்க முடியும். பாக்ஸை நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்க முடியும், சரிங்களா. பாக்ஸோட சீரியல் நம்பர் டன். ஸோ இது மாதிரி உங்களோட F64 பாக்ஸும் ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா, அல்லது வந்து அந்த பிக்சல்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னா அந்த ஃபர்ம்வேரை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி ரைட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிட்டேன். உங்கள் பாக்ஸ் நல்லா இருக்கும் போதே ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க எடுத்து வச்சுக்கலாம்னு நினச்சா ஜஸ்ட் ஒரு ஸ்கேனில் வந்து அந்த பாக்ஸோட ஃபர்ம்வேரை டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, டக்குன்னு ரைட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்போ அது பாக்ஸ் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ NFC ஐஃபோன் இருந்ததுன்னா ஈஸி, இல்லைனா ஸ்கேன் பண்ணணும்னா பாக்ஸ் ஆனில் இருக்கணும். ரீஸ்டார்ட் கண்டிஷனில் ஸ்கேன் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஓகே, எனிவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.